ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிசினஸ் ரகசியங்கள். இன்னைக்கு இந்த வீடியோவில் தங்கமயில் ஜுவல்லர்ஸோடைய இந்த டிஜிகோல்ட் திட்டம் நமக்கு லாபமா இல்லை நஷ்டமா அப்படின்னு பார்த்தோம்னா டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன் வித் எக்ஸாம்பிளோட. ஸோ தட் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ வீடியோ லென்த் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ 1.25 ஸ்பீடில் வச்சு பாருங்க. ஸோ தட் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் மிஸ் பண்ணாமல் கிடைச்சிடும். சரிங்களா? சரி, இப்போ ஏன் நம்ம இந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றிலாம் நிறைய பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீப காலமாக தங்கத்தோட விலை ராக்கெட் வேகத்தில் ஏறிட்டு இருக்கு. ஸோ தட் அது மேலே இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு அத்தியாவசியமாக இருக்குது. ஸோ அதனால நிறைய ஸ்கீம்ஸ் பற்றி நான் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ தட் நீங்கள் ரொம்ப சின்ன ஸ்கீமில் ஜாயின் பண்ணாலுமே அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் லாங் ரனில். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் அப்புறம் லலிதா ஜுவல்லர்ஸோடைய சிட் ஸ்கீம்ஸ் பற்றிலாம் பார்த்துருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தங்கமயிலோடைய இந்த டிஜிகோல்ட் ஸ்கீமை பற்றி பார்க்க போகிறோம். சரி, இதில் அவங்க என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 ரூபாயிலிருந்தே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் மற்ற ஸ்கீம்லாம், அதாவது மற்ற ஜுவல்லர்ஸோட ஸ்கீம்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் 1000 இல்லை 2000 ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா 100 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். இதோட திட்டக்காலம் பார்த்தீங்கன்னா 330 நாட்கள் 11 மந்த்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா ஸ்கீம்லையுமே பார்த்தீங்கன்னா இது காமனாக தான் இருக்கும். சரி, இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க சேமிப்பு முறைகள் பார்த்தீங்கன்னா மினிமம் 100, மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த டியூரேஷனுக்குள்ளே எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நீங்கள் இன்றைக்கி 100 ரூபா போடலாம், இல்லை இன்றைக்கே நீங்கள் 200 ரூபா கூட போடலாம். நாளைக்கு என்கிட்ட நிறைய காசு வந்திருக்கு 1000 ரூபா போடணுன்னாலும் போடலாம். ஸோ எவ்வளோ வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் இதில் என்ன வகையான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க. அதாவது மற்ற ஜுவல்லர்ஸில் விட இவங்க என்ன மாதிரியான பெனிஃபிட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 75 நாளைக்கு 5% இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ தட் நீங்கள் 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அன்னைக்கு ரேட்டுக்கான அந்த கோல்டை வரவு வச்சுருவாங்க. 1000 ரூபாய்க்கு எவ்வளோ கிராம்ஸ் இருக்கோ அந்த கிராமை வரவாக வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த 75 நாள் கழிச்சு இருக்கிற அமௌண்ட் 5% போட்டு அந்த எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதுக்கான கிராம்ஸை ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ 76லேருந்து 150 நாளுக்கு பார்த்தீங்கன்னா 3.75%, 150லேருந்து 225 நாட்கள் பார்த்தீங்கன்னா 2%, 226லேருந்து 300 நாட்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 0.75% வரைக்கும் தருவாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் 30 நாளுக்கு பார்த்தீங்கன்னா எந்த வட்டியுமே கிடையாது. ஸோ இதுதான் அவங்க சொல்கிற இந்த ஸ்கீம். இப்போ இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்தாலும் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்கிற பாருங்க, உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு 20,000 ரூபா உங்கள்கிட்ட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். இன்னைக்கு தங்கத்தோட ரேட் நான் 8,000 rupees அப்படின்னு ரேண்டமாக அசியூம் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அது ஏற்ற இறக்கங்களா இருக்கா நீங்கள் வீடியோ பார்க்குற நாளை பொறுத்து. இப்போ நான் 8,000 rupees கிராமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 330 நாட்களுக்குமே நான் 8,000 rupees தான் இருக்குது அப்படின்ற அசம்ஷனில் தான் நான் இந்த கால்குலேஷன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு 75 நாளுக்கு பார்த்தீங்கன்னா 6,000 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. 100 ரூபாவா 500 ரூபா போட்டு 75 நாளுக்கு 6,000 ரூபா போட்டிங்கன்னா உங்களுக்கு 5% 0.0375 கிராம் ஆட் ஆகும் எக்ஸ்ட்ராவா. அது இல்லாமல் 0.75 கிராம் இந்த கிராமை ஆட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த 76லேருந்து 150 நாட்களுக்கு நீங்கள் இன்னும் 6,000 ரூபா போடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடிஷ்னலாக 0.75 கிராம் அந்த ஈக்குவலண்டான கிராம் கோல்டு கிராமு ப்ளஸ் 3.75% வட்டிக்கு 0.0281 கிராம் ஆட் ஆகும். ஸோ இங்கே நான் பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ நீங்கள் கட்டியிருக்கீங்க அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கான கிராம் எவ்வளோ ஆட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓவரால் நீங்கள் அந்த அட் தி எண்ட் ஆஃப் 330 days பார்த்தீங்கன்னா 20,000 ரூபா கட்டியிருப்பீங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா தங்கத்தோட வேலை பார்த்தீங்கன்னா 2.5 கிராம்ஸ் இருக்கும். நீங்கள் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா 0.0793 கிராம்ஸ் அடிஷ்னலாக இருக்கும் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் மூலயமா. சரிங்களா? இப்போது தங்கத்தோட விலை ஏறிட்டே இருக்கும் பட்சத்தில் இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீமாக தான் இருக்கும். இல்லை பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 20,000 ரூபா முதல்ல செஞ்சதில் 2.579 கிராம் கிடைக்கும். அதில் இந்த 635 rupees மதிப்பில் தங்கம் இலவசமாக கிடைக்குது அப்படின்ற மாதிரி நம்ம இங்கே சொல்கிறோம். இப்போது இது பார்க்க சின்னதாக இருந்தாலுமே கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இல்லையா, அதை வச்சு பார்க்கும்போது இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸோ தட் இது நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இதில் நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கப்படுற தங்கத்துக்கு கண்டிப்பாக ஜிஎஸ்டி கட்டி ஆகணும். அது இல்லாமல் இதில் வாங்கப்படுற தங்கத்துக்கு மேக்கிங் சார்ஜஸ் இருக்கும். ஸோ மற்ற ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா அந்த மேக்கிங் சார்ஜஸ்க்கு சில டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே அந்த டிஸ்கவுண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும். சரி, இப்போ இந்த ஸ்கீம் நல்லதா கெட்டதா இல்லை நமக்கு லாபமா நஷ்டமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வகையிலுமே நான் சொல்லுவேன். நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு அதனால் ரொம்பலாம் பெருசாக இன்வெஸ்ட் பண்ண முடியாது, நான் என்னோட மாத வருமானமே ஒரு 5,000 ரூபா தான் 10,000 ரூபா தான் 15,000 ரூபா தான் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கீம் ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களால் ஒரு மாதத்துக்கு ஒரு 500 ரூபா ஒரு 300 ரூபா சேவ் பண்ணாலுமே இந்த ஸ்கீம்லேருந்து உங்களால் தங்கத்தை சேர்க்க முடியும். சரிங்களா? உங்களோட மாத சம்பளம் அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நிறைய சம்பளம் வாங்குவீங்க அப்படின்னா இதோட பெட்டரான ஸ்கீம்ஸ்லாம் வேறு கடையிலையுமே இருக்குது. அதையுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் நீங்கள்
ஒரு ரொம்ப மினிமம் அமௌண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ரூ. 1 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கன்சிடர் பண்ணலாம். ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்கீமாக தான் இருக்குது. இதில் முக்கியமான சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து ஆப் மூலியமாகவே வந்து பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து இவங்களோட தங்கமயில் ஜுவல்லர்ஸ்க்கு போய் தான் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அங்கேயும் போய் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வந்து வீட்டில் இருந்துகிட்டே வந்து தங்கமயில் டிஜிகோல்டு ஆப் மூலிமா வந்து நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். ப்ளே ஸ்டோரில் இருக்குது. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் பேசிக் கேஒய்சி டீடைல்ஸ் தான் கேட்கும். மொபைல் நம்பர், ஆதார் அண்ட் நேம் தான். இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருந்தாலே போதும். உங்களால் இந்த டிஜிகோல்டு ஆப்பை வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட முடியும். ஸ்கீம்லேயும் ஜாயின் பண்ணிட முடியும். ஸோ தட் ஒரு மினிமம் 100 ருபீஸ்லேருந்து உங்களால் இதில் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்றது தான் இதில் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். அண்ட் நம்ம டெலகிராம்லேயுமே வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்லாம் போட்டுருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன் டெலகிராம் லிங்க் இருக்குது. அங்கேயுமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் அமேசானில் ஏதாச்சும் வாங்க போகிறீங்க அப்படின்னா மறக்காம கீழே அமேசானோடைய அஃபிலியேட் லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாஸ்ன்னு சொல்லிட்டு உமன்ஸ்க்கான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் போட்டுருக்கோம். ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாஸ் இந்த பிளேலிஸ்ட் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கும். அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் சுவாசமாக பதிவில் மறுபடியும் நான் சந்திக்கிறேன். நன்றி.